அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஹார்ட்ஃபுல்னஸோட பிரதர் பிரகாஷ் அவங்கள மீட் பண்ணுறோம். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட நியமங்கள் என்னென்னு பார்த்தோம். இன்னைக்கு 5வது நியமங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிரதர் பிரகாஷ் நம்மளோட வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? ஆஸ் யூஷுவல், டாப் ஆஃப் த வேர்ல்ட், சூப்பர், டூயிங் குட். கடைசியில் சொன்னா பை ஹிஸ் கிரேஸ். கிரேட். நம்மோட 5வது நியமம், எப்பொழுதும் உண்மையாக இருங்கள். துன்பங்களை உங்கள் சொந்த நலனுக்காக இறைவனிடமிருந்து வருபவை என்று ஏற்றுக்கொண்டு நன்றியுடன் இருங்கள். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம எப்படி செயல்படுத்த முடியும்? எப்பொழுதும் உண்மையாக இருங்கள், இது சாத்தியமானதா? பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமேனேன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாபுஜி மகாராஜ் எப்போதும் உண்மையுடன் இருங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு 2-3 பதிலாக நான் உங்களுக்கு டைமென்ஷன்ஸில் சொல்கிறேன். சார்ஜி மகராஜ் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் உண்மையை மட்டும் பேசினா வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாகுது. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய பேர் பிரகாஷ், நான் உங்கள்கிட்ட என் பேர் பிரகாஷ்ன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்திட்ட போய்ட்டு என்னோடய பேர் ஸ்ரீவர்மான்னு சொல்லிவிட்டு, இன்னொருத்திட்ட நான் குமார், இன்னொருத்திட்ட போய்ட்டு குமரவேல், இன்னொருத்திட்ட போய்ட்டு இன்னொன்று சொன்னால் நான் யார்கிட்ட என்னென்னலாம் பேர் சொன்னேன்றது ஞாபகம் வச்சுக்கோம். லைஃப் ஆக்சுவலாக காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். இதோட நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறேன் டாக்டர் வர்மா. லைஃபு காம்ப்ளெக்ஸாக எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அந்த வார்த்தைக்கு ஹிப்போக்ரேட்டுன்னு சொல்லி பேர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சோனான்னு அந்த கிரீக் வார்த்தையிலிருந்து இந்த பர்சனாலிட்டின்ற வார்த்தை எட்டிமாலஜி படி வரதா சொல்லுவாங்க. பல முகத்திரைகள், பர்சோனானா ஒரு மாஸ்க், பல முகத்திரைகளை போட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். என் பொண்டாட்டிக்கு ஒரு முகத்திரை, என் பொண்டாட்டிக்கு 4-5 முகத்திரை, காத்தால ஒரு முகத்திரை, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, நண்பனுக்கு ஒன்று, என் பார்ட்னருக்கு ஒன்று, உலகத்துக்கு ஒன்று, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று. அப்போ என்ன அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். டாக்டர் லாங்குவேஜில் உங்களுக்கு தெரியும், சைக்கோபேத் ஆகிடும். நான் யாருன்னு எனக்கே தெரியாது, இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும். இதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவா அமைய வேண்டும் சொல்லுவாங்க. உள்ளேயும் வெளியும் கரெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். 2வது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது தண்ணி தண்ணியோட மிக்ஸ் ஆகும். தண்ணியோட நீங்கள் நல்லெண்ணெயோ கெரசினையோ போட்டால் என்ன ஆகும்? இன்னும் சேராது. ரெண்டும் லிக்விட் தான். ஏன்னா ரெண்டுத்தினுடைய டென்சிட்டி எல்லாமே வேறு. அப்படின்னா 2 பொருட்கள் ஒன்றாக இருக்கும்போது ஒன்றா சேர முடியும். பாபுஜி மகாராஜ் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னு என்னுடைய அனுபவத்திலே நான் புரிஞ்சுக்கிறது, இந்த புக்கையே இந்த 10 மேக்ஸிம்ஸே தன்னுடைய ஒரு சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து எழுதினதாக சொல்லுவாங்க. அதாவது சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்னா இறை நிலையில் இருந்து இறைநிலை குரலை வாங்கி நம்மளுடைய உலகத்துக்கு கொடுத்தது. சன்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதின்றது அந்த இறை நிலையில் வரக்கூடிய வார்த்தைகள், ஸ்மிருதின்றது வாய் மூலமாகவும் புத்தகம் மூலமாகவும் மற்றவங்களுக்கு போகிறது. எதனால் அவர் சொல்லியிருக்கணும்னு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறதுன்னா, இப்போது ஒரு கடவுள் தன்மையை நான் வரணுன்னா, கடவுள் தன்மையில் நான் இருந்தால் தான் அதோட சேரும். இந்த கடவுள் தன்மைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய க்ளீனிங்கில் நம்ம சுத்திகரிப்பில் சொல்கிறோம். எதனால் க்ளீனிங் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற அசுத்தங்களை எடுக்கிறோம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்கிறோம். அசுத்தத்தை நம்ம நீக்க ஆகும்போது நம்ம சுத்தமாக மாறுகிறோம், தூய்மையாக மாறுகிறோம். சிக்கல்களை நீக்கும்போது ஒரு அன்பு தன்மை நிலவுகிறது. இது 2ம் இருக்கக்கூடிய நிலை தான் கடவுளோடதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கார்த்தால கூட நான் ஃபேஸ்புக்கில் ஒரு கொட்டேஷன் போட்டேன், சுவாமி விவேகானந்தர், லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அந்த நிலைக்கு நீங்கள் வரணும்னா மனித தன்மைகள் இருக்கக்கூடிய நிலைகள்லேருந்து அதில் சேர முடியாது. அப்படின்னா அந்த உண்மைத்தன்மை, உண்மைன்றது நம்ம நினைக்கிற உண்மைத்தன்மையாக நான் பார்க்கல. நம்மளோட உண்மைத்தன்மைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பொய்ன்னு வந்துடும். உண்மைன்றது உங்களுக்கு வேறு, எனக்கு வேறு. சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்வார், ட்ரூத் டிஃபர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லுவார். நான் ஒரு தடவை கேட்டேன், எப்படிங்க ட்ரூத் டிஃபர்ஸ் எப்படி இருக்க முடியும்னு கேட்டேன். அவர் சொன்னார், அப்போ என்னோடய பொண்ணுக்கு 10-11 வயசு இருக்கும், இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பொண்ணுக்கு 10-11 வயசுப்பா, இப்போ அதை குழந்தை பெற்றுக்கோன்னு சொன்னால் நீ ஒத்துப்பியா? இல்லை, எப்படி முடியும்? அதே கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு நீ என்ன சொல்ல, குழந்தை பெற்றுக்குமான்னு சொல்லுவார். அதே பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது குழந்தை பெற்றுக்கூட வயசான குழந்தை பெற்றுக்கலையேன்னு வருத்தப்படுவார். எப்படி உண்மை மாறுது பார். ட்ரூத் மாறிட்டே போகும். ஆனால் அதையும் மீறிய உண்மையும் தாண்டிய ஒரு மெய்நிலை இருக்கு இல்லையா, அந்த உண்மைத்தன்மை நம்ம உணர்வோமா? அந்த உண்மைத்தன்மை அவர் சொல்கிறாரோ, அந்த வார்த்தைகளை திரும்பி பார்த்தீங்கன்னா, எப்போதும் உண்மையாக இருங்கள். உண்மையாகனா வைப்ரேட்டரி ஃப்ரீக்குவன்சியில் அந்த கடவுளுடன் ஒத்த நிலையில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த நிலையில் நம்ம இருக்கோமா? அந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு எது தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாசுக்களும் நம்மளுடைய மனச்சிக்கல்களும்.
இதை நீக்கும்போது அடுத்தது இன்னொன்று சொல்கிறார். இந்த லைஃப்பில் நம்மளுக்கு வரக்கூடிய வாழ்க்கையானது எவ்வளோதான் நம்ம பக்குவமாக இருந்தாலும் அங்கங்கே சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் புத்தருக்கே அந்த பிரச்சனை இருந்தது. ஆசையை துறந்தவர்கள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் மனசில் கஷ்டம் அப்படின்னு ஒரு தானாக வரும். என்னை நீ ஒரு ரூ. 500 செலவுக்கு வேணும், ரூ. 300 தான் வருது, ரூ. 200 நான் என்ன பண்ணுறது? 5,00,000 வேணும், 3,00,000 அது என்ன பண்ணுறது? எதிர்பார்ப்புகள். என்னை ஒரு பெருமையாக பேசுவார்னு நினச்சேன், பேசலை. அதற்காக தான் வந்து தாஜி அடிக்கடி இந்த 5th மேக்ஸிமம் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அக்செப்டன்ஸுன்ற வார்த்தையை சொல்கிறார். ஒப்புக்கொள்ளுதல். எது நடந்தாலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் லைஃப் ஆக்சுவலாக வந்து ஈஸியாகும். நான் நிறைய முறை இதை லைஃப்பில் ஒரு 10 out of 8 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி என்னால் ரொம்ப தெளிவாக இருக்கும்போது 2 தடவை அது மாறும்பொழுது என்னுடைய மனசில் கஷ்டம் வருதுன்னு நான் பார்த்துருக்கேன். இது புரிய ஆரம்பிக்கும்போது உண்மையான கடவுள் தன்மையை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அந்த உண்மையாக இருங்கள்னு அவர் சொல்கிறார். விச் ஆல்சோ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர் நிலவு நிலையில் இருக்குது, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸில் இருக்குது. அவருடைய நினைவலையில் நீங்கள் இருக்கும்போது உண்மையாக இருக்கிறது வேறு என்ன இருக்க முடியும்? ஸோ இது வந்து நம்ம உண்மையாக இருக்கிறது அல்லது நம்ம உண்மையாக இருக்க முடியாமல் இருக்கிறது வந்து நம்மளோட சம்ஸ்காரம் அல்லது மாசுக்கள்னு சொன்னீங்க. சூழ்நிலையும் நம்மளை சார்ந்தவங்களும் நம்ம உண்மையாக இருக்கும்போது அந்த உண்மை நம்ம காயப்படுத்துகிறதா இருந்துச்சுனால் நம்ம அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்க முடியுமா? சான்ஸ்கிரிட்டில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையே பேசு, நல்லவனாக இரு. எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்த எழுதினது கிட்டத்தட்ட 20-30,000 வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்லி சார்ஜி மகாராஜ் சொல்லுவார். அந்த காலத்துலையும் போய் பேசுகிறது இருந்திருக்கான், கொஞ்சம் கம்மியாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், மற்றவங்க நம்மகிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எல்லோரையும் பள்ளி மாணவனாக இருந்தானா வாத்தியாரும் என்கிட்ட உண்மையான கரெக்டாக சொல்லுது, ஆனால் அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்து வசதிக்கு ஏற்றாப்போல் வாழணுன்ற மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழறோம். எப்போ வந்து நம்ம உண்மையாக இருக்கிறதுல இன்னொன்று இருக்குது, உங்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு சார்ஜி மகாராஜ் சொல்கிறார். இதுக்கு ஸ்டீஃபன் கவின்ற ஒரு பெரிய மேல்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. We are all spiritual beings having a human experience. We are not human beings having a spiritual experience. நான் உண்மையான ஒரு ஆன்மீகவாதி, இந்த உடலில் புகுந்து கொண்டு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் ஆன்மீகத்தன்மையை உணர்ந்தவனாக மாறும்போது அதுதான் உண்மையாகிடுது. இது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே பாருங்களேன், நம்மளுக்கு 10 வயசு 20 வயசு இருந்த ஞானத்தோடு இப்போது நம்மளோட மனசு விசாலப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம், பெட்டராக பார்க்குறோம். கான்ஷியஸ்னஸ், என்னுடைய தெளிவு நிலை அது இன்னும் பெட்டராகிட்டே போயிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன, எனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு வரும். இந்த குறிக்கோளை நோக்கி போகும்போது தேவையில்லாத விஷயங்களை விடுவது உண்மையான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்ட அல்லது அம்மா கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னா அது குழந்தையோட தப்பா அப்பா அம்மாவோட தப்பா? இதுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட்லாம் நார்மலாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தர் பேரண்ட்ஸ் பிஹேவியர்னு சொல்லி, கலெக்டிவ் பிஹேவியர். இது நான் அடிக்கடி சொல்கிறது. அந்த காலத்தில் நாயகன் ஒரு படம் வரும், கமலஹாசனும் அவங்க சரண்யாவும் மேலேருந்து பார்த்துட்ருப்பாங்க. கீழே பசங்களை அப்படியே மிமிக் பண்ணி அவர் ஒரு தாதாவாக இருப்பார், கீழே அவங்க தாதா மாதிரி காட்டும். நம்மளாம் பேசிக்லி நம்ம வந்து ஏப் அண்ட் சூப்பர் ஏப்னு அந்த காலத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. சைக்காலஜி அதை வச்சு எப்படின்றத காட்டுவாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட வயதானவர்கள், நம்ம யாரை ரோல் மாடல் பார்க்குறோமோ அவங்கள தான் காப்பி அடித்து வாழ்வோம். அதனால் ஒரு குழந்தை பொய் பேசுறதுன்னா ஒன்று பயம் இருக்கணும், இல்லை அவங்க வீட்டில் பொய் பேசுகிறது நார்மலாக இருக்கணும். அவங்க காப்பி அடிக்காமல் எதுவுமே பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 3-5 வயசு, அதுக்கப்புறம் அது பழக்கமாக மாறி விடுகிறது. 99% தாஜி அடிக்கடி சொல்கிறது, உன் பையன்கிட்ட தப்பு இருக்குன்னா உன்னோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும்னு சொல்லுவார். ஓகே, நம்ம இந்த 5வது நியமத்தோட கண்டினியூஷன், நமக்கு ஏதாவது கஷ்டம் வரதா இருந்துச்சுனால் அது நம்மளோட மேம்பாட்டிற்கான கஷ்டமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ப்ராக்டிக்கலாக இஸ் இட் பாசிபிள்? ப்ராக்டிக்கல் இம்ப்ராக்டிக்கல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ரேயரை போய் பாருங்கள். ஓ மாஸ்டர், தோ ஆர் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், வி ஆர் எட் பட் ஸ்லேவ்ஸ் ஆஃப் விஷஸ் புட்டிங் பேர் டு அவர் அட்வான்ஸ்மெண்ட், தோ ஆர் த ஒன்லி காட் அண்ட் பவர் டு பிரிங் அஸ் அப் டு தி ஸ்டேஜ். இது புத்தர் சொன்னது தான், எல்லா பெரிய பெரிய ஞானிகளும் சொன்னது தான். எப்போ உங்களுக்கு ஆசைகள் இருக்கோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்.
டிசப்பாயின்மெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது என்னுடைய தவறுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நான் ஒழுங்காக பரீட்சை எழுதல, நான் ஃபெயில் ஆகிட்டேன், நீட்டு தப்பு, பரீட்சை தப்பு, கவர்மெண்ட் தப்பு, எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் தப்புன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். எப்போ எனக்கு புரிய ஆரம்பிக்குதோ, எனக்கு வரக்கூடிய விதியை வடிவமைப்போம் தாஜி சொல்கிற மாதிரி, எனக்கு வரக்கூடிய விஷயங்களுக்கு நான் இது ஒரு எபிசோடில் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கடவுளுக்கும் என்னுடைய எதிர்காலத்திற்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படியே என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டியவன் நான். அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது 2 தான். இதை நம்ம இன்னொரு எபிசோட்லேயும் பேசியிருக்கோம். கார்ப்பரேட் ஸ்டைல்லேருந்து பார்க்கும்போது கேஆர்ஏன்னு ஒன்று இருக்குது, கேபிஐன்னு ஒன்று இருக்குது. கீ ரிசல்ட் ஏரியா, கீ பர்ஃபார்மன்ஸ் இனிஷியேட்டிவ். கீ ரிசல்ட் ஏரியான்றது வெளிப்பாடுகள், இல்லை அவுட்புட், இல்லை ரிசல்ட்ஸ். கீ பர்ஃபார்மன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ்ன்றது நான் அந்த வேலை செய்வதற்கான என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இது அதே எக்ஸாம்பிள் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த எபிசோடு ரெக்கார்ட் பண்ணுறோம், இந்த ரெக்கார்டை கொண்டு போய் அப்லோட் பண்ணுறோம், சேனலில் பார்க்குறாங்க. 5000 பேர் பார்க்கலாம், 5 லட்சம் பேர் பார்க்கலாம், அது நம்ம கையில் இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய வேலையே என்னுடைய மனசு செய்ய முடியாத அளவு எனக்கு டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்தது. மனசு அங்கே என்ன ஆகும், பார்ப்பாங்களா, பிடிக்குமா, இது மூலமாக நிறைய பேர் வருவாங்களா, நிறைய பேர் ஹார்ட்ஃபுல்னஸில் சேருவாங்களா, இல்லை உங்கள் கிளினிக் இது மாதிரி எண்ணங்கள் போகும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மனச்சிதறல்களில் கீழே போயிடுது. ஸோ வரக்கூடியதை எடுத்துக்கக்கூடிய பக்குவம். அதனால தான் சார்ஜி மகராஜ் 11th மேக்ஸிமம்னு எதிர்காலத்தில் அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணார். 10 நியமங்கள் போக எக்ஸ்பெக்ட் நாட் தோ ஷால் நாட் பி டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் எந்த விதமான ஏமாற்றுதல்களும் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கஷ்டம் எப்பவுமே இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட்ஸ் டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். ஏன்னா இந்த நிலையில் நான் ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் எதிர்பார்ப்புகள் என்ன மாதிரி, அந்த எதிர்பார்ப்புகள் ஆக்ரோஷம், கோபம், அக்ரெஷன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. சிம்பிளாக வரும்போது வரோம், ஒரு வண்டி நின்று போகுது, இறங்கி நடந்து போகக்கூடிய அளவு பக்கம் வந்துடுச்சு. ஏன் வண்டி நின்றுது, அந்த கார் மெக்கானிக் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது மாதிரி இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய பக்குவங்கள் வருது. லைஃப் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் கம்மியாக இருந்து வரக்கூடியதை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 5வது நியமம் படி பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆகிடுது. ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலியில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வெரி மச் பாசிபிள். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், அல்லது ஒரு கார்ப்பரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், அங்கேயும் எல்லார்கிட்டையுமே எப்போதுமே உண்மையாக இருக்க முடியுமா? சார்ஜி மகராஜ் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டபோது ஒரு அழகான ஒரு பதில் சொன்னார். அனைத்து பயங்களினுடைய மூல காரணமான பயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். விச் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஃபியர்ஸ், அட்லீஸ்ட் அட் ஹியூமன் லெவல் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் டெத். இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏன் பொய் பேசுகிறேன், இது பொய் பேசுவதன் மூலமாக எனக்கு ஒரு நல்லது நடக்கும், நல்லது நடந்தால் நான் பணக்காரனா இது நடக்கும், அது நடந்தால் அது நடக்கும். அதோட நெகட்டிவ் சைட் பாருங்கள். ஒருவேளை நான் உண்மையே பேசிடுறேன், நீங்கள் என்ன நினச்சதை கொடுக்கல, நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வேலைக்கு சோறு கிடையாது, 2 வேலைக்கு சோறு இல்லை, அதுக்கப்புறம் தெரு, அதுக்கப்புறம் பிச்சைக்காரன், அதுக்கப்புறம் சோறு இல்லாமல் செத்துருவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கான்கரிங் த ஃபியர் ஆஃப் டெத். இதுதான் தியானத்தில் நம்ம சொல்லி தெரியுது. நம்ம இன்னொரு எபிசோடில் பேசுவோம், 6க்கு 3 நான் பேசியிருக்கேன். எல்லாமே ஃபைனலாக அந்த 6க்கு 3 போய் முடிவோன்றது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகிடும் மிஞ்சி போனால். இப்போ வந்து இந்த கஜினின்னு ஒரு அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது, சூர்யா நடிச்சு ஃபேமஸ் ஆனது. 15 நிமிஷத்துக்கு மேலே அவர் வாழ்க்கையில் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. அவர் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். நம்மளுக்கு பிரச்சனை எங்கே வருதுன்னா வாழ்க்கையிலையோ இல்லை நம்ம செயல்பாடுகளையோ பிரச்சனை வரும், நம்ம மெமரிலேருந்து பிரச்சனை வருது. இப்படி லாஸ்ட் டைம் பண்ணவோ அப்படி ஆச்சு, அப்படியானா இப்படி ஆயிருக்குமோ, இப்படியானா இப்படி ஆகுமோ. அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் எக்கச்சக்கமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ரெசென்ட்டை விட்டுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிதறல்கள் வேறு மாதிரி போக ஆரம்பிக்கும். மைண்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னாலே இதை நான் எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு அபியாசி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் காட்டேஜில் மாஸ்டரோட சார்ஜி மகராஜா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கேட்டேன், என்னம்மா உனக்கு பிரச்சனை? இல்லை எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு அது. நான் சொன்னேன், இப்போ எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. இப்போ நான் உங்களே இப்போ உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் அது என்னவாக இருக்கும்? ஒன்றுமே இருக்க முடியாது. லைட்டாக தலைவலிக்குது, லைட்டாக பசிக்குது, இல்லை எனக்கு உட்காரும்போது கொஞ்சம் உடம்பு, இவ்வளோ தான் இருக்கும். மற்ற எல்லா பிரச்சனையுமே உங்களுடைய கற்பனையிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். இது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற ஒரே கண்ட்ரோல் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அம்பு ஏறுது என் கையில் இருக்குது. அம்பு எய்வதன் மூலமாக என்ன ஆகுன்றது என் கையில் இல்லை. இது புரிய ஆரம்பிக்கும்போது எதிர்பார்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது. வரக்கூடிய விஷயங்களை பக்குவமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு பண்பு என்கிட்ட வளர ஆரம்பிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்னும் ஜாலியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயத்தையே பாபுஜி மகாராஜ் அவருடைய புத்தகத்தில் ஒரிஜினல் அவர் எழுதினதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத்ஃபுல்னஸ் ரியலி இம்ப்ளைஸ் த சென்ஸ் ஆஃப் ப்ரெசென்டிங் ஒன்ஸ் ஓன் செல்ஃப் இன் இட்ஸ் ட்ரூ கலர்ஸ்.
இட் இஸ் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி நீ எப்படி இருக்கியோ அப்படியே அவர் முன்னால் ஒன்றை ப்ரெசென்ட் பண்ணணும். நீ இருக்கிற மாதிரியே அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணால் அவருக்கு ஒன்று புரியுமா அப்படின்னு பார்க்கும்போது அதிர்வலைகள் கான்செப்ட் பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். என்னோட வைப்ரேட்டரி லெவல் அந்த வைப்ரேட்டரி லெவல் பேண்டமிக்கும் போது அந்த ஹியூமன் ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இந்த ஹியூமன் ஃப்ரீக்குவன்சின்றது வந்து யார் யாருக்கெல்லாம் கொரோனாவில் பிரச்சனை வருது, யார் யாருக்கெல்லாம் வராதுன்றதை ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க. வராதவங்களுக்கெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தா அந்த ஹியூமன் ஃப்ரீக்குவன்சியில் அவங்களால 100, 110, 120க்கு மேலே அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அட்டாக் ஆகி அந்த கொரோனாவில் அடிபட்டவங்களோ உயிரிழந்தவங்களோ அதன் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரீக்குவன்சி பார்த்தா 20, 30, 40 இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த லோயர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறவங்களாமே பார்த்தீங்கன்னா ஜெலசி, ஆங்கர், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் லோ லெவல் அனிமலிஸ்டிக் டெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பியூர்லி ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த ஹையர் லெவல் ஃப்ரீக்குவன்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசு விசாலமாக இருக்குது, மன்னிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, அன்பு செலுத்தக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் வந்து இம்யூனிட்டி பயங்கர ஹை லெவலில் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னா இதையும் தாண்டிய கடவுளுடைய நிலை என்ன வைப்ரேட்டரி ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும். அந்த வைப்ரேட்டரி ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய ஹியூமன் ஃப்ரீக்குவன்சி 300 ஹெர்ட்ஸில் 44 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. எந்த ரேஞ்சில் நம்ம கடவுளோட வைப்ரேட்டரி ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுதுன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த வைப்ரேஷன் லெவலில் நம்ம வரோமா. இட் இஸ் ஆஸ் இட் இஸ் வென் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் அதே மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே இந்த பிரளயா இல்லை டிசல்யூஷன் டைமில் அப்சல்யூட் ரியாலிட்டி மட்டும்தான் பாக்கி இருக்கும். அந்த நிலைக்கு இப்போ போனோன்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸை விட்டுட்டு அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை உள்ளே கொண்டு வரும். அது உண்மைத்தன்மை அன்புத்தன்மை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறார். இதை மாதிரி இதிலே இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்கள். We cultivate a habit of truthfulness so that our actions and dealings may be in consonance with the state related above, just as it is in dealings with the nature. இயற்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட்டரி ஃப்ரீக்குவன்சியே இருக்கக்கூடிய லெவல் வேறு. அதனால தான் வந்து அவர் சொல்லுவார், காஸ்மிக் லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் முன்னாடியே பார்க்க, ஒரு உண்மையான ஞானி நடப்பதற்கு முன்னால் ஒரு விஷயங்களே பார்க்கக்கூடியவன்னு சொல்கிறார். இதில் வரும்போது நம்மளுக்கு பல விஷயங்கள் புது புது டைமென்ஷனில் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம என்ன மாதிரி உலகத்தை பார்க்குறோம், ரொம்ப லோ லெவல் எக்ஸிஸ்டன்ஸில் பார்க்குறோமா, வெறும் சர்வைவலாக பார்க்குறோமா, சர்வைவலை தாண்டிய விஷயங்களா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை நம்ம மொழி உள்ளே போய் கோபம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, இல்லை கத்தி எடுத்து குத்துறது, வாயால் மற்றவங்கள பேசுறது, இது மாதிரியே இருந்திருந்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்து நமக்கும் ஒரு மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலையில் இருந்திருக்கும். இந்த நியமம் 5 என்பது என்னுடைய நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு உயரிய நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான படிகளாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து நாம் ஒரு தியானம் பண்ணுறோம், தொடர்ந்து ஒரு ஆன்மீக பயிற்சியில் இருக்கிறோம், உண்மையாக இருக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறோம். நாம் பழகக்கூடியவங்க நம்மளோட உண்மையாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நாம் பழகக்கூடியவங்க நம்மக்கிட்ட பொய்யா இருக்கிறதா இருந்துச்சுன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவை கலவாமை வேண்டும்னு வள்ளலாரோடது. How it's possible? இதை பற்றி கேட்டபோது சார்ஜ் மகாராஜ் ஒருத்தர் அழகாக ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு ஞானி ஒருத்தர் குளிக்க போகிறாரு. குளிக்க போகும்போது குளத்தோரமாக குளிக்க இறங்கும்போது அங்கே ஒரு கருந்தேள் ஒன்று இருக்குது. அது தண்ணியில் முழுகிற மாதிரிக்கு அதை தூக்கி மேலே விடுறாரு. அது மேலே விட்டு கையெழுவும் டொங்குன்னு கொட்டுது. உடனே அதை ஏதோ இது பண்ணிட்டு தட்டி விட்டு திரும்பி போகிறாரு. அதை பார்க்குறாரு, திரும்பி தண்ணியை நோக்கி போகுது, மிதந்துடும் எடுக்குது. இது மாதிரி 4-5 கொட்டிகிட்டே இருக்குது. சிஷ்யன் பார்த்து கேட்குறான், ஏங்க அதான் கொட்டுதுன்னு தெரியுது இல்லை, அது விட்டுற வேண்டியதானே. அப்போ அவர் சொல்கிறார், கொட்டுவது அதன் தன்மை, மன்னித்து அதை மீண்டும் மேலே விடுவது என் தன்மை அப்படின்னு சொன்னார். இப்போ நான் அதுக்காக அந்த லெவலுக்கு வந்துடுறேன், எனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இது வந்து தியரிட்டிக்கலாக புரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக புரியறது கொஞ்சம் கஷ்டம். யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டார், கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல, இல்லை உங்களை பற்றி அவதூறு பேசுகிறாரு, உங்கள் முதுகு பின்னாடி ஏதோ வஞ்சம் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் தூக்கிட்டு சுமக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது நான் நார்மலாக கிளாஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த ஒரு புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புக்கை நான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் என்னால் படிக்க முடியும்? 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட், 20 செகண்ட். இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும், 1 ஹவர் கழிச்சு என்ன ஆகும்? அதே வெயிட்டு ஒரு 50 கிராம் 100 கிராம் புக்கு
திடீர்னு பார்த்தா கை கனத்து போயிடும். எதுலேருந்து வருது? தொடர்ச்சியாக அதே ஒரு செயலை நான் பிடிச்சிட்ருக்கேன். இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு ஹெவியானது உங்களுடைய எண்ணங்களும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீய சக்திகளோ இல்லை கெடுக்கணுன்ற எண்ணமோ. அதை விட்டுட்டு போனீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுதான் பெரிய பெரிய ஆன்மீக அறிஞர்கள் ஜீசஸ் கிரைஸ்டில் ஆரம்பித்து புத்தரில் ஆரம்பித்து இஸ்லாமிய நபிகள்லேருந்து எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க. இஃப் யூ லெட் இட் கோ, சாரிமையாக அடிக்கடி சொல்கிறாரு, ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கு. இப்போ அதை விட்டுட்டு நான் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் லைஃப் பிகம்ஸ் வெரி வெரி சிம்பிள். தேவையில்லாத ரோட எவ்வளோ நேரம் நான் தூக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு 6 மாதம் முன்னாடி நடந்து இன்றைக்கி ஞாபகம் இருக்குமா? எதனால் இன்றைக்கி கோவப்பட்டீங்க? அன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசியிருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு கோவம் வந்திருக்கும். ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா திஸ் டூ ஷல் பாஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லா புரியும். இதை பற்றி ஒரு சார்ஜி மகராஜ் ஒரு பெரிய டாக் ஒன்று 30 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தார் 1994. அப்போ ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கார். அந்த ராஜாவை பார்த்து ஒரு பெரிய ஞானி வராரு. அந்த ஞானியை பார்த்தோன்னா ஒரு காலில் வந்து உள்ளே வர சொல்லி எங்களோட தங்குங்க, எனக்கு வாழ்க்கையிலே மாற்ற முடியாத ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு போகணுன்றார். கிட்டத்தட்ட 30 நாள் தங்குறாரு, ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரண்மனை பற்றி எரியுது, எல்லா விஷயங்களும் பற்றி எரியுது, எல்லாம் வருது. ஒரு ஞானி மேலே ஒரு கோவம் வந்துச்சு. 30 நாளாக உட்காந்து நல்லா சோறு திங்கிறான், எல்லாம் பண்ணுறான், கவனிச்சிட்ருக்கேன். அந்த ஆள் ஒன்றும் சொல்லி தரல. கடைசியில் இந்த ஆள் வந்த நேரம் அரண்மனை பற்றி எரியுது. அந்த ஆளை போய் கண்டுபிடிக்கலான்னு ரூமுக்கு போவோம். அந்த ஆள் கிளம்பி வெளியில் அந்த ஞானி போயிட்டுருக்காரு. அப்போ கூட அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஐயா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஞானத்தை சொல்லுங்க, ரூமுக்குள்ளே போய் பாரு அப்படின்ட்டு போயிடுறாரு. அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இதுவும் கடந்து போகும் பெருசாக எழுதிருக்கு. அதை படிக்கிறார் ராஜா. திரும்பி பார்த்தா நெருப்பு கிருப்பு எல்லாம் மறைஞ்சிடுது. அவர் வந்து புரியறதுக்காக, நீ பாரு இதெல்லாம் நடக்கும்போது உனக்கு நெக்ஸ்ட் என்ன பயம் வந்துகிட்டே இருந்தது. திரும்பி பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. இதே கதை ராஜா ஜனகருக்கும் அவரோட காலத்தில் நடந்ததாக சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகுன்ற தன்மை வரும்போது என்னுடைய தன்மை, இதே தான் காந்தி மகாத்மாவும் சொல்லியிருக்காரு, நீ எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருக்கணும். மாற்றிட்டே இருந்தோன்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் யாருன்ட்டு எனக்கே நான் நல்லவனா கெட்டவனா, அப்புறம் ஒரு படத்தில் கிளைமேக்ஸ் பண்ணி நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்கிற மாதிரி நிலைமை. நான் என்னுடைய தன்மைகள் இப்போ உலகத்தில் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறேன், மற்றவங்க மாறணும், நான் மாறுறேன். அது நடக்கவே நடக்காது. ஒரு ஆள் முதல்ல மாறணும், அப்புறம் அந்த வீடு மாறும், வீடு மாறும்போது தெரு மாறும், தெரு மாறும்போது அந்த ஊர் மாறும், ஊர் மூலமாக அந்த நகரம், நகரத்தின் மூலமாக அந்த மாவட்டம், மாவட்டத்தின் மூலமாக மாநிலம், நாடு, உலகம். யார் ஆரம்பிக்கிறது? பூனைக்கு யார் மணி கட்டுறது? எல்லாருமே பழி வாங்கணும், அவன் மாறுறான் நான் மாறுறேன்னா எப்போ தான் நடக்கும்? டூத் ஃபார் அ டூத் அண்ட் அன் ஐ ஃபார் அன் ஐ வில் லீவ் த வேர்ல்ட் பிளைண்ட் அண்ட் டம்புன்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார். கண் எடுக்கிறதுக்கு பதில் கண் எடுக்கிறதோ, பல்லு பிடுங்குறோன்னு ஆரம்பித்தோம், உலகத்துலாம் குருடனாகவும் ஊமையாகவும் தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். யார் ஆரம்பிக்கிறது அப்படின்னு? ஸோ இதில் வந்து நாம் ஃபாலோ பண்ணுறோம், நாம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட பாஸ் அல்லது நம்மளோட சபார்டினேட் இவங்க நம்ம கேட்குற விஷயத்துக்கு ஒரு பொய்யான பதில் சொல்கிறாங்க அல்லது நம்மக்கிட்ட பொய்யா இருக்கிறாங்க. இவங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதில் பொய்ன்ற வார்த்தையை நான் கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறேன் டாக்டர். பொய்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அகேன்ஸ்டாக போகிறத நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்க. சார்ஜி மகராஜ் அடிக்கடி சொல்லுவார், தாஜியும் சொல்லுவார், ஒரு கொலைகாரன் போய்ட்டு ஏன் கொலை பண்ணேன்னு கேளுங்களேன், அருமையாக ஒரு கதை சொல்லுவோம். இந்த காரணத்தினால நான் ஒரு கொலை பண்ணேன். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் விருமாண்டின்னு ஒரு தமிழ் படம் வந்தது, பார்த்துருப்பீங்க. அதில் இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசுபதி மெயின் கேரக்டர், இன்டர்வலுக்கு அப்புறம் கமல்ஹாசன் மெயின் கேரக்டர், கடைசியில் ரோகிணி. இந்த இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் படம் பார்த்துட்டு நான் தேட்டரில் வெளியில் போகும்போது டீ காஃபி சாப்பிட எல்லோரும் சொன்னது என்னென்னா, கமல் தப்புப்பா, அவன் தான் வில்லன். ஏன்னா பசுபதி மொத்த கதையும் அவரோட வியூலேன்னு சொல்லிடுவார். இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தன் கதையை சொல்ல ஆரம்பிப்பார். அவர் ஏற்கனவே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்ச மாதிரி இருக்கும், அவர் கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா மொத்த கதையை வேறு டைமென்ஷன்ஸ்லேருந்து காட்டுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களை நம்ம வசதிக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய லென்ஸ்லேருந்து தான் பார்க்குறோம். இப்போ ஒரு ஆள் உண்மை பொய்ன்றதை விட நான் நார்மலாக பார்க்குறது வந்து உண்மை பொய்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் பார்க்குறதே இல்லை. இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ டேட்டா. அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்களோ அது உண்மை இல்லை பொய்ன்னு தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு என்னோடய உயரம் 5 அடி 9 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் உயரமானவனா குள்ளமானவனா? இட்ஸ் கம்பேரிட்டிவ். இப்போது 10 அடி கிட்ட இருக்கின்ற போய் நான் நின்னா நான் குள்ளமானவன். லில்லிபுட்டியன்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாம் 2 இன்ச்சு 3 இன்ச்சு. இந்த 1 அடி 2 அடி கிட்ட இருக்கிற தான் நான் தான் உலகத்துலேயே உயரமான ஆள். கரெக்டாக குண்டா ஒபீஸாக இருக்கிற எல்லா ஊரில் போய் பார்த்தா நம்மளாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தெரியும். எல்லாம் 6 பேக் ஆளுக்கிட்ட போய் நின்னா நம்மளாம் ரொம்ப அசிங்கமாக ஹெல்த்தே இல்லாத மாதிரி தெரியும்.
ஸோ ஈவன் த சோ கால்ட் ட்ரூத் ஆர் ஃபால்ஸ்ஹுட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்பேரிட்டிவ். ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை இன்னொரு டேட்டாவோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வரக்கூடிய விஷயம். அவனுடைய டேட்டா என்ன, அந்த டேட்டா அவன் எப்படி பார்க்குறான், ஏன் பார்க்குறான். அடிக்கடி நம்மளுடைய ஞானிகள் தாஜி சொல்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பை நேச்சர் ஹியூமன்ஸ் ஆர் குட் பீப்புள். பை நேச்சர் வேணுன்ட்டே தவறு செய்கிறோம், 1 2 இருக்கலாம். அதை வச்சு நம்ம பொதுமைப்படுத்தி எல்லாருமே திருடன்னு சொல்லக்கூடாது. என் பர்ஸ் இன்றைக்கி ஒருத்தன் பர்ஸை அடிச்சிட்டான்றதுனால உலகத்தில் ட்ரெயினில் போகிறவங்களாம் திருடன் கிடையாது. 99.99% நல்லவங்க தான். போன வாரம் கூட ஏதோ ஒரு பொருள் எடுக்கும்போது கீழே வந்தது, நான் திரும்பி பார்த்து யாரோ எடுத்து கையில் கொடுத்தாரு. நானே பார்த்து எடுத்துருக்கலாம், ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, அந்த ஆளோட பொருள் விழுந்துடுச்சு, பாவம், எடுத்து கொடுக்குறாங்க. இதை நம்ம ஜென்ரலைஸே பண்ணுறது, உலகத்தில் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்கிறதே இல்லை. இப்போ நம்ம நல்ல விஷயங்களை லிட்ரலாக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம இப்போ நல்லவனா கெட்டவனா? நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். கெட்டவனாக என்ன சொல்லுவாங்க, ஏன்டா வேறு வேலை சினிமா பார்க்குற நேரத்து இதெல்லாம் பாட்டு உயிரை வாங்குறியே, அவனுக்கு நம்ம டைம் பாஸு கெட்டவன். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய விதம், எம்பத்தின்ற ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆன்மீகத்தில் ஓப்பன் ஆகுது. எம்பத்தின்றது என்ன? ஸ்டெப்பிங்கிறது அதர் பர்சன் ஷூஸ். அவனுடைய காலனியிலோ அவனுடைய சைடில் போயிட்டு அவன் ஏன் இது இப்படி என்றான், ஏன் இப்படி செயல்படுறான் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது தான், ஓ, இதனால தான் அவன் சொன்னானோ. நான் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்து நான் டைமுக்கு வரேன்னு சொல்கிறேன், இது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிடுது. அப்பட்டமான போய் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் கிளம்பும்போது எங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டாக போய் ஹாஸ்பிட்டல் விட்டு, இதெல்லாம் சொன்னால் பாஸுக்கு புரியாது. ரிவ்யூ மீட்டிங் வச்சுருக்காரு. அப்போ என்ன ஆகும்? ஏன்டா லேட்டு? இல்லைங்க, நான் டைமுக்கு தானே வந்தேன். இல்லையே, சிசிடிவியில் பார்த்தேன்னு. அப்புறம் நீங்கள் இதை கேட்கறதுக்கு முன்னாடி போய் பார்த்து, இல்லைங்க காத்தால கிளம்ப உங்கள் வீட்டில் யாருக்கோ பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் போய் விட்டு வந்தார், அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட்டு. இதை பார்க்கும்போது, ஓ, இப்படி இருக்கோ. அந்த காலத்தில் நான் ஒரு கதை படிச்சிருக்கேங்க, தமிழ்வாதியார் அடிக்கடி சொல்லுவார். ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வருது. பொண்ணு கரெக்டாக டைமுக்கு டெய்லி திரும்பி வந்துடும், பையன் மட்டும் டெய்லி 1/2 மணி நேரம் லேட்டாக வரும். அம்மாவுக்கு டவுட், 2 பேரும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, இவன் ஏதோ தப்பு பண்ணுறான் போல இருக்குன்னு போட்டு மொத்துறாங்க. இல்லைம்மா, நான் கரெக்ட் டைம் தான் வரேன்றான். ஒரு நாளைக்கு அவங்க அப்பா சொல்கிற, இல்லை வேறு ஏதோ இருக்குது, போய் பார்க்கணும். அவன் ஸ்கூல்லேருந்து கிளம்பும்போது நடந்து வர ரோட்டில் ஒரு இடத்துல டெய்லி அந்த நேரத்தில் கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கான். அவன் உட்காந்து பார்க்குறான், அப்படியே ஆழ்ந்து உள்ள போய்ட்டு அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுல டைமே மறந்துடுறான். அந்த காலத்தில் வாட்ச் 8ஆம் கிளாஸ் பையனையாகவும் வாட்ச் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்துடுறான், நான் டைமுக்கு தானே வரேன். அவனை பொறுத்த வரைக்கும் டைம் போனதே அவனுக்கு தெரில. டைம் வார்ப்புன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு க்ஷணம் ஒரு ஜென்மமாக தெரியும், ஒரு ஜென்மம் ஒரு க்ஷணமாக இருக்கும். எதிர்க்கிறவங்க உங்களுடைய காதலியா பழைய காதலியான்றதை பொறுத்து. எனக்கு உயிர் காதலியாக தான் 1 மணி நேரம் பேசினா 1 செகண்ட் மாதிரி போயிடும். பிடிக்காத உயிர், இப்போ நீங்கள் பிரேக்கப் பார்ட்டின்னு ஒரு தடவை சொன்னீங்களா, அது மாதிரி இருந்தால் அந்த 1 நிமிஷம் கூட 1.5 மணி நேரம் மாதிரி தெரியும். இதை போன்று உண்மை பொய்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எப்பவுமே சான்ஸ்கிரிட்லேயும் பெரிய பெரிய அறிஞர்கள் உண்மை ஒன்று, கடவுள்னு ஒருத்தர் இருக்குது, அதுதான் உண்மை. மற்ற எல்லாமே ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த தன்மையை புரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என்னால் ஃப்ளிப் பண்ணி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் இன்னொருத்த சைடை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு, நீ 3 மணிக்கு ரெக்கார்டிங் வைக்கிறீங்க, 3 மணிக்கு ஆரம்பிக்கல, இமீடியட்டாக எனக்கு கோவம் வரணும். இல்லை 3 மணிக்கு ஆரம்பிக்கலாம், வேறு ஏதோ விஷயம் இருக்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். லைட்டிங் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய வராமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு ஒவ்வொருத்தரும் இறங்கினேன்னா எனக்கு என்னுடைய மென்டல் பீஸ் கெட்டு போகுது. அது மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மென்டல் பீஸ்க்காக நம்ம உண்மையாக இருக்கணும். 4 பேர் நல்லா இருக்குன்னா எதை வேணால் செய்யலான்னுவாங்க. அது மாதிரி ஃபைனலி நீங்கள் லோயஸ்ட் லெவலில் நம்ம இது ஏற்கனவே பேசியிருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கும். இது 2ம் ஒரு மனுஷனுக்கு டிஃபால்ட் செட்டிங், ஹைஜீன். நான் உங்கள் கையில் 1 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதனால் இது 2ம் ஒன்றா சில நேரத்தில் சில விஷயங்களை கடந்து போய் இதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, எனக்கு புரியாததினால் அது நல்லது கெட்டதுன்றதை நான் கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணக்கூடியது. இப்போ என் கையில் ஒரு புக்கு இருக்குது, முதல்ல 2 லைன் படிச்சோன்னா இந்த புக்கு இப்படி தான் இருக்கும் நான் முடிவு பண்ணால் எப்பேற்பட்ட முட்டாளாக இருப்பேன். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்குது, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோ கேவலமாக கவர் இருக்குது, இதே அவன் படிப்பான்னா நல்ல கண்டென்ட் எனக்கு போயிடும். இதே மாதிரி ஒரு உறவு நீங்கள் இப்படி ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். ஒரு நீங்கள் எம்ப்ளாயை இன்டர்வியூ பண்ணி எடுத்து அவங்க உள்ளே வந்து ஒரு 3 6 மாதம் 1 வருஷம் உங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்னால இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நஷ்டம், அவனுக்கு நஷ்டம். அதே மாதிரி ஒரு ஆளை நீங்கள் கண்டுபிடிச்சி, நான் அடிக்கடி காமெடியாக பல இடங்களில் சொல்கிறது உண்டு, ராமாயணமே நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் தசரதர் கையில் இருந்திருக்கு 2 விஷயங்கள். ஒன்று, அவர் போருக்கு போகிறாரு, அப்போ கைகேயி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அவர் உணர்ச்சி வசப்பட்டு என்ன சொல்கிறாரு, உனக்கு 2 வரம் கொடுக்குறேன்றார்.
கரெக்டாக? அவர் என்ன சொல்லியிருக்கணும், வேறு ஏதாவது ரிவார்டை கொடுத்துட்டு விட்டுருக்கலாம். 2வது, அவங்க வந்து வரம் கேட்கும்போது ராஜா தான் அவர் எமோஷ்னலாக முடிவெடுக்காமல் என்ன சொல்லியிருக்கலாம், நாளைக்கு எல்லா மந்திரிகளும் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். நாளைக்கு அர்த்தால மந்திரிலாம் கூப்பிடுறேம்மா, நீ கேட்டு சொல்கிறேன். கரெக்டாக? அப்போது உங்களுடைய உணர்வினுடைய சிதறல்களாக தான் இந்த உண்மை பொய்ன்றதை பிரித்து பார்க்குறத நான் பார்க்குறேன். உண்மை பொய்ன்றது எல்லாத்துலேயுமே என்றைக்குமே மல்டிபிள் டைமென்ஷன் இருக்குது. லைஃப் இஸ் நத்திங் பட் ஷேட்ஸ் ஆஃப் கிரேன்னு சொல்லுவாங்க. கருப்பு வெள்ளைன்றது வாழ்க்கையில் கிடையாது. ஆன் ஆஃப் சுவிட்சு லைட்டுக்கு தான் உண்டு, லைஃப்பில் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய மனப்பக்குவத்தை இந்த நியமம் 5 கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றி அமைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தால் கூட ஒத்துட்டு போங்க, என்ன ஆகிட போகுது மிஞ்சி போனால். ஒரு பேண்ட்டு கம்மியாக கிடைக்குமா, ஒரு காரு கம்மியாக கிடைக்குமா, 10 கோடி கம்மியாக கிடைக்குமா, பரவாயில்ல. இவர் தாஜி வந்து 2014 மணப்பாக்கம் மாஸ்டர் ஒரு டாக் கொடுத்தார். 2 பேர் சந்தோஷமாக இருக்கணும், இதற்காக உன்னுடைய மனைவியே அவன் கேட்டு கொடுக்குறதுனா கூட இட்ஸ் ரொம்ப குறைவான விலை, கொடுத்துட்டு போன்றது. அந்த அளவுக்கு ஞானிகள்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாம் வந்து நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் உண்மையாக இருக்கிறது ஒரு முக்கியமான குணநலனாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்து நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியும் வாழ்வியல் முன்னேற்றமும் வேணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு வளர்ச்சியும் வரும்போது நமக்குள்ளால ஒரு பதட்டமும் வெளியே சொல்ல முடியாத அசௌகரியமும் இருக்கிறத உணர்கிறோம். இதுக்கு நாம் நம்மோட உண்மையாக இருக்கிறோமா, அல்லது தேவையில்லாத இடங்களில் சின்ன சின்ன பொய்களை சொல்லி பழகிடுறோமா? நமக்கு உள்ளாலே ஒரு நிம்மதி வேணும், நிம்மதியோடு கூடிய வளர்ச்சி வேணும் அப்படின்னால் முதல்ல நமக்கு நாம் உண்மையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்த நண்பர்களோடு உறவினர்களோடு உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். உண்மையாக இருக்கிறது எப்போவுமே நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நம்மளோட பிரதர் பிரகாஷ் சொல்லியிருக்கிறாங்க. நானும் அதை நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.